ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்டிங் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்டிங் இன்ஜினியர்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பூனே. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ பர்மனன்ட் ஜாப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஒர்க் மோட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைப்ரிட்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமும் இருக்கும், ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸும் இருக்கும். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கிறது தான் மினிமம் குவாலிஃபிகேஷன் இந்த ஜாபுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் செல்ஃப் மோட்டிவேட்டட் பர்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டீம் ஒர்க்கராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ப்ரெஷருக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாக டார்கெட் அச்சீவ் பண்ணுறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்ன ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிஹேவியர் டெவலப்மெண்ட், டெஸ்டிங் மெத்தடாலஜிஸில் குட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐஎஸ்ஓ ஃபார்மேட்ஸ்லாம் உங்களுக்கு குட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அண்ட் அஜைல் மெத்தடாலஜிஸ்லாம் உங்களுக்கு குட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெக்னிக்கல் ப்ராஜெக்ட்ஸ்லலாம். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்டாக் ஹோல்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டெஸ்டிங் ETL சர்வீஸில். ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளை ஃபார் தி ஜாப்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் சம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஐ அக்செப்ட்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஐ அக்செப்ட் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணி லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு வேளை நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்க பட் பாஸ்வேர்ட் மறந்துடுச்சு, இல்லை யூசர் நேம் மறந்துடுச்சு அப்படின்னா இங்கே ஃபர்காட் யுவர் யூசர் நேம், ஃபர்காட் யுவர் பாஸ்வேர்டுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்கள் பாஸ்வேர்டு ஆர் யூசர் நேமை ரீசெட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் நியூ யூஸராக இருக்கீங்க, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட்டு கீழே நியூ யூசர்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்கள் யூசர் நேம், பாஸ்வேர்டு, இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இங்கே உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்க இல்லையா, இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் லாகின்ல போய் என்ட்ரி பண்ணி லாகின் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.